ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ நவராத்திரி கோலு கொண்டாட்டம். ஒவ்வொரு வருஷமும் ராஜ் டிவி கோலு கொண்டாட்டத்தை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களும் நானும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் ஒவ்வொரு வியூவர்ஸோட வீட்டுக்கும் போய் அவங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோலு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். ஸோ வெல்கம் டு நவராத்திரி கோலு கொண்டாட்டம். என் பேர் இந்திரா சஞ்சீவி. முகப்பேர் வெஸ்ட்டில் இருந்து பேசுகிறேன். ஒரு 15 வருஷமாக கொலு வைக்கிறோம். மோஸ்ட்லி இதில் 100 வருஷ பொம்மைலாம் இருக்குது. எங்கள் மாமனார் இருந்தது, அதனால் அப்படியே இது கொலு வைக்க ஆரம்பித்தேன். இந்த இந்த பிங்க் இதெல்லாம் 100 வருஷத்தோடது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கல்யாண செட்டுன்னு ஒன்று இருக்குது. அது அதுவும் 100 வருஷம் இருக்கும். அப்புறம் சில இது எல்லாமே அந்த கையில் செஞ்சுருக்கோம். அந்த ஃப்ரூட்ஸு, அந்த காய்கறிகள், அப்புறம் அந்த பட்சணம், அது எல்லாமே க்ளேயில் வச்சு பண்ணி பெயிண்ட் பண்ணது. அதுதான் இந்த வருஷம் புதுசாக செஞ்சது. காந்தி இருக்கார், அவரோட அந்த ராட்டை நம்ம குஜராத்தில் இருந்தே போனப்போ வாங்கினது. பேத்தி ஆஷிகா செட்டியார் பொம்மையெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணா. அந்த பருப்பு அரிசி அதெல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணா. அவள் பண்ண ஒரு ஹேண்டிக்கு இதுவும் அதில் இருக்குது. I am studying UKG. இந்த தட்டு, அப்புறம் இந்த வாழைப்பழம், இந்த ஃப்ரூட்ஸு, இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் அடுக்கினேன். அப்புறம் தேங்காய், இதெல்லாம் நான் அம்மாச்சிக்கு எடுத்து கொடுத்தேன். இந்த தட்டில் போட்டு கொடுத்தேன். அப்புறம் இந்த அரிசி, அதான் பருப்பு அம்மாச்சி போட்டு கொடுத்தாங்க. நான் எடுத்துகிட்டு அம்மாச்சிகிட்ட கொடுத்தேன். அப்புறம் அம்மாச்சி இதில் போட்டு கொடுத்தாங்க. நான் இங்கே கொண்டு வச்சேன். வணக்கம், என் பேர் ஆனந்தி. இது என் பொண்ணு சகானாஸ்ரீ. மெயினாக பெண்களுக்கான ஒரு விஷயமாக தான் இது நம்ம பண்ணிட்டுருக்கோம், காலங்காலமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ என்கிட்ட இருக்கிற சில பொம்மைகள்லாம் பார்த்திங்கனாக்கா எங்கள் பாட்டியோட பாட்டி பொம்மைகள்லாம் கூட எனக்கு சீராக வந்தது.
நெகட்டிவான எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் நம்ம இருக்கணுங்கிறதுக்கான ஒரு நல்ல விழாக்களாக தான் இந்த மாதிரி நவராத்திரி, நிறைய மகா சிவராத்திரி இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து, அதாவது கன்னியா குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வயசானவங்க அறுதிக்கு இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுக்குற போது வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும். என் பேர் ஹர்ஷிதா. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி கொலு பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. முயல் பொம்மை பிடிச்சிருக்கு, கிச்சன் செட் பிடிச்சிருக்கு அங்கே இருக்கிறது. ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகரா ஸ்ரீ கணேசாச்சரணம் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமனே பிரணவரூபனே ஸ்ரீ கணேசாச்சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகரா ஸ்ரீ கணேசாச்சரணம். முதல்ல 3 நாள் வந்து நம்ம பார்வதிக்காக கொண்டாடுவோம், அடுத்த 3 நாள் நம்ம மகாலட்சுமிக்காக கொண்டாடுவோம், கடைசி 3 நாள் பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதிக்காக கொண்டாடுவோம். இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கனாக்கா விஜயதசமின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த தசமிங்கிறது வந்து வெற்றியை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இனிமேலுக்கும் நல்ல விதமான வாழ்க்கையாக வாழணும், எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ராஜ் டிவி நேயர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் விஜயராஜன், இவங்க சரண்யா விஜயராஜன். நாங்கள் சென்னை அம்பத்தூரில் இருக்கோம். அண்ட் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஆதி அந்தம் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் சிருஷ்டி டு மோக்ஷா அப்படிங்கிற தீமில் குழு வச்சுருக்கோம். ஸோ எங்ககிட்ட ஒரு 25 தீம் வச்சுருக்கோம். அண்ட் 101 படிக்கட்டுகள் இருக்குது வீட்டில் மொத்தமாக. அண்ட் 108 கதை இருக்குது. அண்ட் இது ஒரு 3 மாடியில் கோலு வச்சுருக்கோம். மே மாதத்தில் ஆரம்பித்தோம். அண்ட் ஒவ்வொரு தீமாக நாங்கள் வந்து செட் பண்ணிகிட்டே வந்தோம். அண்ட் ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் நிறையா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அங்கங்கே கதைகளுக்கு வந்து QR கோடு ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணி கதை சொல்லியிருக்கோம். அண்ட் நிறையா பொம்மைகள் இல்லாத விஷயங்களை ஏஐயில் ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணி அந்த கட் அவுட்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் மீனாட்சி அம்மனோட கதை வந்து மேலே வந்து ஏஐ மூலமாக வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்.
இதை தவிர அங்கங்கே வாய்ஸு ப்ளே ஆகும் பொம்மைகளுக்கு. அண்ட் ஒரு ப்ரொஜெக்டர் ஷோ இருக்குது 15 நிமிஷம், மீனாட்சி அம்மன் மதுரையோட சிறப்பை பற்றி. வந்து ராகவேந்திரரோட கோலம் வந்து பிருந்தாவனத்தோட இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம். அதை தொடர்ந்து 16 அவரோட வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு 16 சீன்ஸை வந்து கையால் வரைஞ்சி அதையும் வந்து ஒரு காட்சிப்படுத்தியிருக்கோம். அதாவது அவர் பிறக்கிறது, எப்படி பிறந்தார், எப்படி வந்து ராகவேந்திர தீட்சை எடுத்துட்டார், அதுக்கப்புறம் எப்படி சித்தி ஆனார்ன்ற மாதிரி அந்த ஒரு சீக்வென்ஸோடு வரைஞ்சிருக்கோம். மற்றபடி பொம்மைகள் எல்லாமே வந்து குத்துவிளக்கில் வந்து அம்பாலெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். உள்ள ஒரு சக்தி ஸ்வரூபமாக 3 பேரும் வந்து இருக்கா மாதிரி, ஒரு சொர்க்கத்தில் இருக்கா மாதிரி அழகாக ஒரு காட்சிப்படுத்தியிருக்கோம். வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஓருயிர் ஈருயிர் அந்த மனிதர்கள் வரைக்கும், அதாவது புழு பூச்சி விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் வந்து மனிதர்கள்லேயே உயர்ந்த நிலை அடைந்தவங்க, அப்புறம் தெய்வ நிலை அடைந்த மனிதர்கள், அப்புறம் மகான்கள். இந்த ரூமில் நீங்கள் பார்க்குறது வந்து அவதாரங்களும் கடவுள்கள், அதாவது ஜோடியாக இருக்கிற கடவுள்களும் அண்ட் பிள்ளையார் முருகன் அந்த மாதிரி கடவுள்களை தனித்தனியாக இருக்கிறதையும் வச்சுருக்கோம். அதனை தொடர்ந்து பெண் தெய்வங்களெல்லாம் ஒரு சொர்க்கம் மாதிரியே செட் பண்ணி உள்ள ஒரு ரூமில் வச்சுருக்கோம். அண்ட் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் எப்பயுமே வைப்போம். ஸோ மகா கும்பமேளா அதே மாதிரி செட் பண்ணி ஹேண்ட்மேட் வீட்டுக்கு வெளியில் ஒரு டென்ட்டில் வச்சுருக்கோம்.
வருஷம் எங்கள் கொலுவை வந்து தவறாமல் கவர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது எங்களுக்கு ஊக்கம் தருது. மேலும் மேலும் எல்லா வருஷமும் எங்களுக்கு வந்து இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜ் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி நவராத்திரி. ஸ்ரீ அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் இங்கே கடந்த 50 வருஷமாக வச்சுட்டுருக்கோம் கொலு. மாமனார் மாமியார் அந்த பழைய கால் பொம்மைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகை சுண்டல் இருக்குது. அதாவது திங்கக்கிழமை பச்சைப்பயிறு, செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு, புதன்கிழமை காராமணி, வியாழக்கிழமை கொண்டைக்கடலை, வெள்ளிக்கிழமை மொச்சக்கொட்டை இல்லைன்னா புட்டு, சனிக்கிழமை எள்ளுப்பொடி, ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் ஏதாவது ஒரு பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். 9 நாளும் நல்லா வர்றவங்களுக்கு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்து சுமங்கலிகளுக்கெல்லாம் நல்லா இது பண்ணி அனுப்புவோம். பாட்டியோட பொம்மைகள்லாமும் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 55 வருஷத்து பொம்மைகள்லாம் இதில் இருக்குது. இது வந்து இது பாதுகாக்கிறது தான் பெரிய விஷயமே தவிர ராஜ் டிவி குலு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கோசரம் இது இங்கே வந்திருக்கீங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி.